ஏன்னா நான் வெப்லேருந்து கூப்பிட்டாங்க சொல்லிட்டேன் வருதா அப்போ ஓகே நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கேன். எப்பயாச்சும் தளபதியை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அங்கே ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ்லேயே மடக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு அண்ணா வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அவர் கேட்டார் ஏதாச்சும் பாஸ் ஏதாச்சும் இருக்கான்னு. அப்புறம் அவர் தான் பாஸ் கொடுத்து உள்ளே அமிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தளபதியை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இதான் நான் பார்க்க வர்றது. அவரை இது வரைக்கும் நான் மதுரை மாநாட்டுக்கு போயிருக்கேன், விழுப்புரம் மாநாட்டுக்கு போயிருக்கேன். அங்கே போயிட்டும் ஸ்க்ரீனில் தான் பார்க்க முடிஞ்ச வருஷம் நேரில் இன்னும் பார்க்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாட்டி எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தளபதி தான் 2026 நம்மளது தான். தளபதி பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். 2012 தளபதி இலவச திருமணம் பண்ணுறதுக்காக வந்தார். அதோடு இது 2வது முறை வராரு. வேலூர் மாவட்டமே ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. இப்போது ஒவ்வொரு இளைஞர்களும் காலையிலேருந்து படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து தளபதி அரியணை ஏற்றாம விட மாட்டோன்னு ஒரு குறிக்கோளாக இருக்கிறோம். எங்களோட ஆர்வமாக இருக்கிறோம். இன்னைக்கு கண்டிப்பாக தளபதி பார்த்தா இதோட வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆர்வத்தோடவும் உற்சாகமாக நாங்கள் வந்துக்கிறோம். இது வந்து எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இன்னைக்கு திருப்ப முடிய அமைப்போது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இது வரைக்கும் அரசியல் வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு சட்டமன்ற தேர்தல் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இதுக்கப்புறம் நடக்க போகிறதும் கிடையாது. தளபதி ஒரு என்ட்ரி தான் மிகப்பெரிய மாசாக இருக்குன்றதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் வேலூர் வராது. எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் ரசிகை. நான் அவர் முதல் டைம் இப்போ பார்க்க போகிறேன். நான் வந்து அவங்க தான் ரசிகரை வந்து நம்ம போய் அவங்கள பார்க்கக்கூடாது, அவங்க தான் நம்மளை வந்து பார்க்கணுன்னு நான் சின்ன வயசுலேருந்து ஆசை வச்சுட்டு இருந்தேன். இப்போ எங்களை தேடி அவர் வராரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 30 வருஷம் கழிச்சு அந்த கனவு நினைவு வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். நாங்கள் போய் அவரை பார்க்கக்கூடாது, அவர் தான் வந்து பார்க்கணுன்னு ஒரு எய்ம் இருந்துச்சு. அந்த எய்ம் வந்து இன்னைக்கு நிஜமாயிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நடிகர் தேர்தல் களத்துக்கு வராரும் போது ஒரு சிக்கல்கள் அனுபவிப்பார்னு உங்களுக்கு தெரியும். எப்படி இருக்கு தமிழ்நாடு? அவர் வருவார், வந்து வருவார். எங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது அவர் வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற நிலமை வந்து சரி கிடையாது. அதை ஒரு சரி பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை அவர் மேலே இருக்குது. 26 தேர்தல் நெருங்கிடுச்சு. ஆமாம், தேர்தல் உங்களுடைய இது எப்படி இருக்கு? விஜய் எப்படி வருவார், என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் நான் எப்படி அது பெரிய லிஸ்ட்டாக போகும் சொல்லணும்னா, இலவசம் இல்லா அரசியல் பண்ணணும். அவர் இலவசம்ன்றதே வேணாம். எங்கள் பைசா எடுத்து எங்களுக்கே இலவசம் பண்ணுறது அது முதல்ல வேணாம். எங்களுக்கு இலவசம் இல்லாமல் எங்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி பண்ணால் போதும். வேற இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அப்படி எதுவும் சொல்ல முடியாதுங்க இல்லையா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராரு. அவர் வந்ததுக்கப்புறமா நம்ம அப்போ இன்னும் பண்ணணுன்றது அவரை பார்த்து சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆமாம், ஓகே, தேங்க்யூ. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்களை தேடி வந்து மக்களுக்காக அவர் வரன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அரசியல் நடிகர் அரசியல் வராது, அது எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? நடிகர் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் எம்ஜிஆர் கூட தான் வந்தாங்க, அவங்களும் நல்லது செஞ்சாங்க. ஜெயலலிதா மேம் வந்தாங்க, அவங்களும் நல்லதாக செஞ்சாங்க. நம்ம ஏன் அவரை நடிகர்ன்ற போது நடிக்கும் போது மட்டும் நம்ம பார்க்குறோம். இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு அவர் ஒரு நம்ம தலைவராக பார்ப்போமே, நம்ம ஏன் அவரை நடிகராக பார்க்கணும்? நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் வருவேன்னு எக்ஸ்பெக்டே பண்ணாமல் நான் வந்திருக்கேன். நான் வருவேன்லாம் நான் நினச்சே பார்க்கல. அது வந்து காட் கிரேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ தேர்தல் வரப்போகுது. இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு ஃபஸ்ட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தால் போதும் சார். வருஷம் எதனா ஒன்று பெண்களுக்கு வந்து நிறைய சம்பவம் நடக்குது. பெண்களுக்கு அவர் கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது.
நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லாமல் அவர் ஃபஸ்ட்டு அதை எடுத்தாலே நல்ல இதுவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இருக்குல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.